கொள்கை எதிரி என தொடர்ந்து பாஜகவை சாடி வரும் விஜயை தங்கள் கூட்டணிக்கு வருமாறு தற்போதும் அழைப்பு விடுத்திருக்கிறார் பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸை தோற்கடிக்க வேண்டும் என்று ஒரு வியூகம் வகுத்தார். ஆக அரசியல் கூட்டணி வேறு, தேர்தல் கூட்டணி வேறு, கொள்கை கூட்டணி வேறு. இதை தம்பி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியிருந்தீங்க, விஜய் ஒரு பூஜ்ஜியம் தான், மதிப்பு மிக்கவர்கள் கூட அவங்க சேரும் போதுதான் அதற்கான ஒரு வேல்யூ கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இப்போ வரக்கூடிய கருத்து கணிப்புகள் அவருக்கு 15% அளவுக்கு வாக்கு 15% வைத்து தனித்து நின்றாலுமே 18% சொல்றாங்க. இது கருத்து கணிப்புகள் முற்றிலுமாக சரியானு சொல்ல முடியாது, தவறுன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் நிரூபிக்கப்படாத வாக்குகள் அவர்கிட்ட இருக்கிறது. நீங்க சதவீதத்தை மட்டுமே நிரூபிக்கிறதுக்கு இந்த தேர்தலில் நீங்கள் குதித்தீர்கள் என்றால் ஓகே, இத்தனை சதவீதம் அத்தனை சதவீதம் என்ன சொல்றீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் வீட்டுக்கு அனுப்பணும். அப்ப இந்த 15 போதுமா? இன்னொரு 30-40 இருக்கிறது கூட இந்த 15 சேர்த்தா எவ்வளவு ஆகும்? அதை நீங்க சிந்திக்கிறீங்களான்றதான் எனது கருத்து. அதனால்தான் 15 எடுத்தா கூட அது பூஜ்ஜியம் தான். இன்னொரு கூட்டணி என்ற ஒன்னோடு சேரும் பொழுது அது 10ஆக மாறும் பொழுது நிச்சயமாக அது ஓட்டாக மாறும் என்பது இதெல்லாம் அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்களின் கணக்கு என்பது எனது. முன்னதாக அரசியல் கட்சியை தொடங்கிய விஜய் தனது கட்சியின் முதல் மாநாட்டிலேயே எனது அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக என்பதை கூறிவிட்டார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மும்முரம் காட்டி வரும் தாவேகாவிற்கு தற்போது வரை கூட்டணி கட்சிகள் எதுவும் அமையவில்லை. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என அறிவித்தும் கூட்டணி முடிவுகள் உறுதியாகவில்லை. இப்படி இருக்க திமுகவை வீழ்த்த விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் என பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அழைப்பு விடுத்துள்ளார். இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்றால் கூட்டணி உறுதியாக இருக்க வேண்டும், உதிரியாக இருக்கக்கூடாது. ஸோ எதிர்கூட்டணியின் வாக்குகள் உதிரியாக போய்விட்டது என்றால் நாம் என்ன நோக்கத்தோடு அரசியலுக்கு வந்தோமோ, உதாரணத்துக்கு தம்பி விஜய்டே சொல்றேன், என்ன நோக்கம்? திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கம். அதற்கான வியூகம் என்ன? தனியாக நின்றால் முடியுமா? இல்லை. அப்படி என்றால் யாரெல்லாம் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த வியூகத்தோடு சேர்ந்து கொள்வது ஒரு வியூகம் என்று தான் சொன்னேன். தேர்தல் அரசியலில் வியூகம் ரொம்ப முக்கியம். கூட்டணி அமைக்காமல் 15% எடுத்தாலும் அது பூஜ்ஜியம்தான். அரசியல் கூட்டணி வேறு, கொள்கை கூட்டணி வேறு, தேர்தல் கூட்டணி வேறு என பேசியிருக்கிறார். தனித்து ஓட்டு வாங்குவதால் என்ன பலன்? கூட்டாகத்தான் திமுகவை வீழ்த்த வேண்டும் என தமிழிசை கூறியிருக்கிறார். ஏற்கனவே சமீப காலமாக பாஜகவை விஜய் கடுமையாக எதிர்க்கவில்லை என விமர்சனங்கள் வந்துள்ளது. குறிப்பாக விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் குறிப்பிட்ட தேதியில் வெளியாகாமல் இருக்கிறது. சென்சார் சான்றிதழ் வழங்குவதில் ஏற்பட்ட தொடர் சிக்கல் காரணமாக இந்த தாமதம் ஏற்பட்டது. மேலும் கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணையும் நடந்து வருகிறது. சமீபத்தில் நடந்த தாவேகா கூட்டத்தில் பேசும்போது தனக்கு யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது, அழுத்தம் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் என பேசியிருந்தார் விஜய். பாஜகவை குறிப்பிட்டு பேசுகிறாரா என்ற பேச்சுகளும் எழுந்தது. இப்படி இருக்க திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக விஜய் பாஜகவுடன் இணைவாரா? அது சாத்தியமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.